அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். தற்போது அந்த பேட்டி பரவலாக ஒரு பேசுபடு பொருளாக உருமாறி இருக்கிறது. அவர் என்ன பேசி இருக்கிறார், அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன, அது எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கறத குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த தலையங்கத்துல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realties Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஆதவ் அர்ஜுன் தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டவர். ஆதவ் அர்ஜுன் பாத்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக அறியப்பட்டவர். இதற்கு முன்பாக அவர் திமுக கழகத்துக்கும் வேலை பார்த்திருக்கிறார். அதன் பிறகாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு தற்போது முழுநேர கட்சி பணியாளராக பணியாற்றி கொண்டு வருகிறார். சமீபத்தில் விசிக முன்னெடுத்த பல முக்கியமான மாநாடுகள், வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருக்கட்டும், பல விசிகவுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை, கட்டமைத்த வேலைகளில் பிளானிங் பண்ணதில் முக்கியமான பங்காற்றிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவர் தான். எனவே இவர் கட்சியில ஒரு அடுத்த கட்ட முகமாக பயணிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, அது மட்டும் இல்லாம விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நான் வரேன், எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லி இருந்தாரு. அதன் காரணமாக அவருக்கு பாத்தீங்கன்னா கட்சியில் ஒரு முக்கியத்துவம் அதிகமானுச்சு. இன்னொன்று, அவர் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பலம் கொண்டவருங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அது உண்மையும் கூட. அந்த அடிப்படையில் கட்சிக்கும் நிறைய செலவும் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு அமர்த்தப்பட்டார்ன்ற ஒரு பேச்சு இருக்குது. மிக குறிப்பாக இவருடைய மாமனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல லாட்ரி மார்ட்டின் அப்படிங்கிறவர் தான் இவருடைய மாமனார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்குமான தொடர்பு அப்படிங்கிறது தொழில் ரீதியாக எங்கேயுமே கிடையாது. லாட்ரி தொழிலதிபரான லாட்ரி மார்ட்டின் அவர்களுக்கும் எனக்கும் தொழில் ரீதியான எந்த விதமான ஒரு உடன்படிக்கையும் கிடையாது. அவருடைய மாமனார் அவருடைய உறவினர், அவ்வளவுதான். அதன் மற்றபடி என்னுடைய தொழில், என்னுடைய பார்வை, என்னுடைய பயணம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுத்து தான் அந்த பேட்டியில் ஒரு பேச துவங்குகிறார் திரு ஆதவ் அர்ஜுன். இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் பேசிய மையக்கரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத நோக்கி விசிக ஏன் நடைபோடுகிறது அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்கும் விதமாக பேசியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி, ஒரு தனியாக ஒரு கட்சி இயங்கும் போது அந்த கட்சி தன்னுடைய தலைவரை எப்படி பார்க்கும், எப்படி அணுகும் அப்படிங்கிறதுக்கான யதார்த்தமான வெளிப்பாடுகள் இருந்துச்சு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப சரியாக, நிதானமாக, புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் பேசி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு நம்ம முதற்படியை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, மதுவிலக்கு சம்பந்தமாக அவருடைய கருத்து தெரிவிக்கும் போது, மதுவிலக்கு மற்றும் மது ஒழிப்பு தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு இப்படின்னு சொல்லிட்டீங்க, திமுக 2016 வச்சாங்களே, அதன் மாதிரி 2021 அவங்க அதை வைக்கலையே, கனிமொழி எம்பி அவர்கள் கூட அது குறித்து பேசியிருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது, உதயநிதி கூட பேசியிருந்தாரு, உதயநிதி பேசியதும் தவறுதான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஏன்னா இதே கருத்தை நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழில் நாவலுமே பல முறை குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, 2016 ஆண்டு நான் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு 19 ஆர் சம்திங் 21 இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுல கேட்டிருந்தாரு திரு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி அவர்கள் அப்படி கேட்டது ஒரு முதிர்ச்சியற்ற அணுகுமுறை, ஒரு தவறான பார்வை. ஒரு அரசியல்வாதி அப்படி பேச மாட்டாரு, ஒரு அரசியல் தலைவர் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத பல முறை நம்ம சுட்டி காட்டி பேசியிருந்தோம். ஏன், மதுவிலக்கு கொண்டு வரான்னு சொல்லிட்டாங்கப்பா திமுக, அதனால நம்ம திமுக ஓட்டு போட வேண்டாம்ப்பா, நம்ம மது கொடுக்குறவங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்ப்பா அப்படின்லாம் மக்கள் ஓட்டு போடலை. 2016 திமுக தோற்றதற்கு முழுமுதற் காரணம் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை விசிக, மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் காரணமே ஒழிய
திமுக மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாமல் இல்லை. இதுதான் அடிப்படை உண்மை. ஆனால் இந்த உண்மையை வந்து மறைக்கும் விதமாக உதயநிதி அவர்கள் போராட்டத்துல எல்லாம் அவர் மட்டும் இல்லை, அவர் கட்சி சார்ந்த பல பேர் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு ஆதாரங்களே இருக்குது. 16ஆம் ஆண்டில் வந்து நாங்கள் மதுவிலக்குன்னு அறிவிச்சு எங்களுக்கு ஓட்டு போடலை. இது வந்து டேட்டா அடிப்படையில், தரவுகள் அடிப்படையில் பொய்யானது, முற்றும் 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 புறக்கணிக்கக்கூடியது. அதை வந்து டேட்டா பாயிண்டில், தரவுகள் பாயிண்டில் இதனால தான் அவங்க தோத்தாங்களே தவிர மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறது காரணம் கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுன். அந்த அடிப்படையில் மதுவிலக்கு கொள்கையில் விசிகா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவர் பேசினதை நம்ம ஆதரிக்கத்தான் வேண்டும். இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த ரீசன்ட் டேஸில் வந்து முழக்கமிட்டு விட்டு மதுவிலக்கு தொடர்பாக பேசிவிட்டு நாங்கள் யாருக்கும் அழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு உடனடியாக ஏன் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை ஊர்லேருந்து வந்த உடனே போய் பார்த்தாங்க? அது வந்து இந்த பயணம் போயிட்டு வந்தார், அதனால் போய் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் பயணம் போயிட்டு வந்தார். எத்தனை முறை திமுக தலைவரை மரியாதைக்குரிய திருமாவளவன் போய் பார்த்தாங்க? அப்படிலாம் எதுவும் நம்மளால் சொல்லிட முடியாது. ஆனவே இந்த இடத்துல இது கூட்டணிக்கு பிரச்சனையை உருவாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு நெருடல் போக்கு, நெருடலான ஒரு எண்ணம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து வந்துருச்சு. அதன் காரணமாக தான் டாக்டர் திருமா வந்து உடனடியாக போய் சிஎம்ஐ பார்த்தாரு. இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளானது விசிகா. அந்த இடத்துல என்ன விமர்சனம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா வந்து ஒரு பக்கம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக கூப்பிடுறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் மது ஆலைகள் நடத்துகிறாங்க பினாமிகளை வைத்து, அதிமுகவர்களும் நடத்துகிறாங்க. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய மது ஆலைகளை பினாமிகள் மூலம் நடத்தக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் மது ஒழிப்பு மாநாடுக்கு கூப்பிடுறீங்க, மது விலக்கு மாநாடுக்கு கூப்பிடுறீங்கன்னா இது உங்களுக்கே தன் முரண்பாடாக தெரியலையா? பாமகவையும் பாஜகவையும் கூப்பிட மாட்டாராம், ஆனால் இவங்களை மட்டும் கூப்பிடுவாராம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பல விமர்சனங்களுக்கு அடுக்கடுக்காக உள்ளானது விசிகா. இதில் அரசியல் நோக்கமே இல்லைங்க, தேர்தல் நோக்கமே இல்லைங்க, கூட்டணி நோக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் நோக்கமே இல்லை, எனக்கு சுயநலம் அப்படிங்கிறதே கிடையாது, என்னுடைய தன் நலனை பார்த்தோ என்னுடைய வருத்தங்களை பார்த்தோ நான் இதை முன்வைக்கல அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெடுங்காலமாக மதுவிலக்கு அப்படிங்கிற கொள்கையை ஊர்தோறும் தெருக்கள் தோறும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்களும் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கல? அவங்க சாதிய கட்சி, நாங்கள் அவங்களை அழைப்பு விடுக்க மாட்டோம், மற்ற யார் வேணா கலந்துக்கலாம் அப்படின்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட தலைவர் கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு. அந்த கொங்கு ஈஸ்வரர்கள் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுகள் மிக மிக வன்மமானது, மோசமானது, ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்க மக்களுக்கு எதிரானது. அந்த நபர், அந்த கட்சி உங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுக்கலாமா? முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியின் தலைவர் திரு கருணாஸ், அந்த கட்சி உங்களுடைய மாநாட்டில் பங்கெடுக்கலாமா? பாமக பாஜக தவிர யார் வேணா பங்கெடுக்கலாம் அப்படின்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் முக்குளத்தோர் புலிப்படையும் உங்களுடைய கூட்டத்தில் பங்கெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ என்னன்னா பர்சனலான ஒரு மோட்டிவ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இருந்து பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ரணங்கள் அடிப்படையில் நாங்கள் வந்து பாமக கூப்பிட மாட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் கலைந்து விட்டு ஒரு இடத்துல கூடுவதற்கு பெயர் தான் பொதுவான நோக்கத்துக்காக கூடுவது. அதெல்லாம் நான் களைய மாட்டேன், எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எப்படி பொதுவான நோக்கமாக மாற முடியும்? இது ஒரு பக்கம் இருக்கிறது. எனவே விசிகாவுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகளும் பலவிதமான விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகி தான் வந்துச்சு. ஸோ அவருடைய பேட்டிக்கு நம்ம வந்துடுவோம். இந்த பேட்டியில் மது ஒழிப்பு குறித்து, மதுவிலக்கு குறித்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறாரு. மதுவிலக்கு ஏற்பட்டுச்சுன்னா எது போன்ற நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறாரு. 2 ஆண்டில் 24 மாதத்தில் 10,000 கோடிகளை வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் சம்பாதிச்சிருக்குது. 10,000 கோடி. இப்போ 10,000 கோடி அப்படின்னா நாட் ஓன்லி பை இன்க்ரீசிங் த ரேட், பாட்டில் விலை ஏற்றுறதுனால மட்டும் கிடையாது, கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் அதிகமாக இருக்குது, அதிகம் பேர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்டை முன்வைக்கிறாரு ஆதவ் அர்ஜுன். இந்த பாயிண்ட்ல உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் மற்ற நிபுணர்களும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதிகம் பேர் குடிக்க ஆரம்பிச்சதன் விளைவாகத்தான், மிக குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் விதவைகளே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட் நாம சொல்லலை, கனிமொழி அம்மையார் அவர்களே வந்து முன்னாடி பேசியிருக்கிறாங்க. அதே போல் இளைஞர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் கஞ்சா, போதை போன்ற பொருட்களுடைய பயன்பாடு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள்,
வெட்டுக்குத்து சம்பவங்கள், அறிவால் வெட்டு சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தை முதல்ல கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நேற்றோ அதை முந்தானத்தை கூட விசிகாவினுடைய ஐடி விங் பேஜில், திருமாவளவனுடைய பேஜில் வந்து தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை இழுத்து மூடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று அரங்கத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அது அரங்கத்துக்கு வெளியில் அவர் வைப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மது விலக்கு குறித்தும் மது ஒழிப்பு குறித்தும் ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டில் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து பேசியிருந்தார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் வராரு, கூட்டணி அப்படிங்கிறது குறித்து. எங்களுக்கு திமுகவோட கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ திமுகவுக்கு எங்களோட கூட்டணி வைப்பது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. குறிப்பாக வட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஓட்டுகள் அப்படி, அதாவது 60% வெற்றி அப்படிங்கிறது விசிகாவால தான் திமுகவுக்கு வந்து சாத்தியமாகிறது அப்படிங்கிறதும் எங்கிட்ட புள்ளிவரத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திமுக வைக்காமல் இருந்திருந்தால் 2021 வெற்றி அடைந்திருக்க முடியாது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக பேசியிருந்தார் திரு ஆதவ அர்ஜுன். மேலும் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கேபிக்கு ஒரு மினிஸ்டர் கொடுங்க, முத்தரசன் ஒரு மினிஸ்டர் ஆக்குங்க, எங்கள் தலைவர் ஒரு மினிஸ்டர் ஆக்குங்க, இப்படி ஆக்கும்போது அதிகார பரவலாக்கம் கிடைக்குமா இல்லையா, நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. இதையெல்லாம் தாண்டி அவர் வெளிப்படையாக உதயநிதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வெளிப்படையாக பேசலை, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே துணை முதலமைச்சர் ஆகிறேன், அப்புறம் சினிமாலேருந்தவங்க முதலமைச்சர் ஆகணும்னு பேசும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆகலாம், எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி எதனுடைய வெளிப்பாடு? அப்போ எதற்காக இவர் பேசுகிறார்? இவர் இதை பேசுகிறார் அப்படிங்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 முக்கியமான நபர்கள், ஒருத்தர் வன்னியரசு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஊடகங்களையோ மற்ற ஊடகங்கள்லையோ, யூடியூப் ஊடகங்களை தான் நினைக்கிறேன் பெரும்பாலும், நான் வந்து இனிமேல் பேச போகிறது இல்லை, எங்கள் தலைவர் அறிவுறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு எலெக்ஷன் வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் தோழர்களே கவனமாக இருங்க, நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அவரோட பதிவு ரொம்ப ஒரு முக்கியமானது தான். டாக்டர் ரவிக்குமார் எழுதியிருக்கிறாரு, விழிப்போடு இருப்போம், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரோட கொள்கை வழியில் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இன்று இந்திய அளவில் உற்று நோக்கப்படும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவாக்கி இருக்கிறார். சனாதனத்துக்கு எதிரான சமரசமற்ற அவரது நிலைப்பாடு தான் அதற்கு முதன்மையான காரணம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, சனாதனிகளின் அரசியலை வீழ்த்துவது என்ற நமது இலக்குகள் இன்னும் எட்டப்படவில்லை. நமது கொள்கை எதிரிகள் இன்னும் அதிகார பீடத்திலிருந்து அகற்றப்படவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள். தாம் செல்வாக்கு பெறுவதற்கு ஏதுவாக தமது எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது அவர்களின் உத்திகளில் ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் அடுத்து வரும் 2 ஆண்டுகளிலும் முன்னிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரான பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடக்கூடாது என்பதே 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் களத்தில் நம்ம முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் டாக்டர் ரவிக்குமார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2019 பாஜகவை வேறறுப்போம், பாசிச பாஜக ஒழிகன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா 19ங்கிறது மக்களவைத் தேர்தல், ஓகே, அக்செப்டபிள் பாயிண்ட். 2021 பிஜேபியும் அதிமுக ஒன்னா இருந்தாங்க. ஸோ ஒரு வகையில் பிஜேபி வரக்கூடாதுன்னு நீங்கள் பேசின அந்த முழக்கம் அப்படிங்கிறது அக்செப்டபிள் பாயிண்ட். 2024 மக்களவைத் தேர்தல் வருகிறது, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத மீண்டும் கையில் எடுக்கிறீங்க, 40க்கு 40 ஜெயிக்கிறீங்க, ஓகே, சரியான ஒரு வியூகம் தான். 2026 தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபியை விட்டு விலகி வந்துட்டாங்க. ஸோ அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் திமுக இருக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையும் பாஜகவை காலூன்ற விடக்கூடாதுன்னா என்ன சொல்ல வரீங்க? அப்போ திமுக வர்சஸ் பாஜகன்ற ஒரு வியூகத்தை கட்டமைக்க விரும்புகிறாரா டாக்டர் ரவிக்குமார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இதை படிக்கும்போது எழுகிறது. ஆதவ அர்ஜுனுடைய பேட்டிக்கு ஒரு பதில் கருத்தாகத்தான் இந்த பதிலை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுன் வந்து இப்படி பேசுகிறார், ஒரு பக்கம் டாக்டர் ரவிக்குமார் இப்படி பேசுவார், நம்ம இதை கண்டுகொள்ள வேண்டாம் அப்படின்னு கடந்து போவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது. திமுக என்ன சொல்லுவாங்கன்னா,
ஒரு பக்கம் ஆதவர்ஜுன் விட்டு பேச விடுவீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படியே எங்கள் சைலண்ட் பண்ணுவீங்க, நாங்கள் என்ன சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திமுக நிச்சயமாக இதுக்கு வந்து கடுமையான ஒரு கோபத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா, ஆதவர்ஜுனுடைய பேச்சு அப்படிங்கிறது ஆதவர்ஜுன் தனிப்பட்ட கருத்து கிடையாது. ஆதவர்ஜுன் துணை பொதுச்செயலாளராக இருக்கிறார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய கருத்து அப்படிங்கிறது அவர் தலைமைக்கு எதிராக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவருடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் சொல்லாம இந்த கருத்தை, அல்லது அவருடைய ஒப்புதல் இல்லாம, அவருடைய ஒப்பு இல்லாம இந்த கருத்தை வெளிப்படையாக பேசியிருக்கவே முடியாது ஆதவால. அப்போ திருமாவளவனுடைய ஒப்புதலோடு தான் இந்த கருத்தை இவர் பேசுகிறார், செயல்படுகிறார். அப்படி செயல்படும் போது இவர் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கட்டும், நீங்க கொஞ்சம் அடிக்காத மாதிரி இருங்க அப்படின்னு வெளியில மக்களுக்கு ஒரு விமத்தை கட்டமைக்க பாக்குறாங்களா? விசிக தைரியமா தான் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் இவர் இப்படிதான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. இது மட்டும் இல்லாம ஏன் நாங்க வந்து கூட்டணியை வந்து நாங்க கூட்டணி ஆட்சியை கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 2000க்கு பிறகு வந்து கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்தியில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இடம்பெற்ற போது கூட 16 MP தான் திமுகவுக்கு, ஒட்டுமொத்தமாக 40 ஜெயிச்சாங்க. பிகாஸ் ஆஃப் த அலையன்ஸ் 16 ஜெயிச்சவர் ஒட்டுமொத்த இந்திய அளவில் 6% கூட கிடையாது எம்பிக்கள்ல. ஆனால் 8 மினிஸ்ட்ரி வாங்கினாரு, 4 கேபினட் வாங்கினாரு. அவரால் எப்படி முடிஞ்சது? அவர் பண்ணா ராஜதந்திரம்னு சொல்றீங்க, நாங்க பேசினா ஏன் நீங்க இப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நியாயமான உதாரணங்களோடு எழுப்பி இருக்கிறார் ஆதவர்ஜுன். இதை நம்ம வந்து புறந்தள்ளவே முடியாது. இது மட்டும் இல்லாம கூடுதலாக சில வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்துறாரு. அது என்ன வார்த்தை? எங்கள் தலைவர் அம்பேத்கர்ஸ்ட்னு சொல்றீங்க, பெரியார்ஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாமே தலைவர் பார்க்கறாரு, ஃபாலோ பண்றாரு. 2 மணி நேரம் எந்த பேப்பரும் இல்லாம சுயமா பேசக்கூடியவர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அவங்க. அதே போல உதயநிதி அவர்கள் ஒரு பேப்பரை பார்த்து தான் ஒருத்தரோட பேரையே சொல்லுவாரு, அவர் வந்து பார்த்து பார்த்து படிப்பார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, தேவையற்ற விமர்சனம் நம்ம பார்க்குறோம். ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிறது பெருங்குற்றமாக கருத வேண்டாம். ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்றது, எள்ளி நகையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அரசியல் களத்தில். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார் ஆதவர்ஜுன். பேப்பர் பார்க்காம படிப்பாருங்க தலைவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போற போக்கில் சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. ரொம்ப கால்குலேட்டிவா வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஆதவர்ஜுன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய அடுத்த கட்ட முகமாக உதயநிதி தான் வரப்போறார் அப்படின்னு சொல்லும்போது இப்போதே அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது விசிக அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அரசியல் வட்டாரம். காரணம் என்ன அப்படின்னா, முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உதயநிதி வந்துட்டாரு. இனிமே உதயநிதி அப்படிங்கிறவர் ஒரு ஜூனியராக தான் இருப்பாரு விசிகாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடர். அவர் தமிழ்நாட்டு அளவில் கம்யூனிஸ்டுகளும் சீனியர்ஸ் தான், அதிமுகவும் சீனியர். இன்னொரு பக்கம் மற்ற கூட்டத்தில் இருக்கிற வேல்முருகன் கூட அவரை விட சீனியர். இன்னொரு பக்கம் வெளியில் இருக்கிற சீமான் அவரை விட சீனியர். இப்படின்னு உதயநிதி பாலிடிக்ஸ்குள்ள தலைவராக முகிழ்க்கும் போது மற்ற எல்லோரை விடவும் உதயநிதி ஒரு ஜூனியராக தான் வந்து கருதப்படுவார், பார்க்கப்படுவார் அரசியல் களத்தில். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எங்களுக்கு வந்து சீட்டை கொடுக்கறது, இப்படி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க மனநிலை தான், டிஸ்கிரிமினேஷன் மைண்ட்ஸில் தான் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு அதை குறித்தும் மறைமுகமாக பேசியிருக்கிறார் ஆதவர்ஜுன். ஆதவர்ஜுனுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது விசிகாவின் தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாம பேச மாட்டார், ஒப்புதல் இல்லாமல் பேச மாட்டார். இவருடைய இந்த பேச்சுக்கு எதிர்வினையாக இவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவு வந்து அறுக்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலிய பிஜேபி கைக்கூலிய துணை பொதுச் செயலாளர் ஆக்குகிற அளவிற்குத்தான் அரசியல் அனுபவம் வாய்ந்தவரா மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன்? கிடையாதுல்ல. அவருக்கு இருக்கிற அனுபவம் வேற, அவருக்கு இருக்கிற அறிவு வேற, அவருக்கு இருக்கிற இன்டெலெக்சுவல் தன்மை அப்படிங்கிறது வேற. அப்படி இருக்கும்போது அப்படி சாதாரணமாக வந்து வச்சிட மாட்டார். ஸோ திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த பேச்சு தெரியுது. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக எதிர்க்கட்சியான அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் பேசியிருக்கிறாரு ஆதவர்ஜுன். அதிமுக பலவீனமான கட்சியாக பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைங்க, தே ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பலவீனமான கட்சி அல்ல, பலமாகத்தான் இருக்கிறார்கள். கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசி இருக்கிறார் ஆதவர்ஜுன்.
அப்போ அதிமுகவை ஒரு பக்கம் அண்டர் எஸ்டிமேட் நாங்கள் பண்ணலை, திமுகவை நாங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குறோம், இவ்வளவு சீட்டு கொடுங்க பார்கெயின் பண்ணுங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம், கேட்பதை கொடுக்க வேண்டும், அதே போல ஆட்சியிலும் பங்கு கொடுக்க வேண்டும், அப்படி கொடுப்பதாக இருந்தால் கூட்டணி அப்படிங்கிறது தான் ஆதவ அர்ஜுனுடைய பேட்டி அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறது. வெளிப்படையாக அவர் சொல்லலை 26ல் கூட்டணியாங்க, அப்போ என்னங்க அப்படி தான் சொன்னீங்க தான் கூட்டணி சொல்ல வரீங்களான்னு கேட்கும்போது அது ஆட்சியின் தலைமையின் முடிவு, தலைவர் எடுப்பார், பார்ட்டி ஸ்டாண்டுன்னு சொல்கிறாரு. இவர் தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் கட்சியின் நிலைப்பாடா தலைவர் நிலைப்பாடா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க விசிகாவின் தொண்டர்கள். எனில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை விசிகா எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் ஒரு வியூக வகுப்பாளர் மட்டுமின்றி இன்னைக்கு ஒரு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாரு. அப்படின்னும் போது பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அது போல தான் இவர் ஒரு கட்சிக்குள்ளே போய் அந்த கட்சியோட டைமென்ஷன்ஸை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதாவது தேர்தல் வியூகங்களை மாற்ற முயற்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கட்சி வளர்ச்சி பாதை கொண்டு போனால் அது தவறில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதை விசிகாவின் தலைவர் திருமாவளவனுக்கும் தெரியும். அதனால தான் ஆதவ அர்ஜுனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது. இன்னொன்று வந்தால் என்ன வந்துட போகுது, என்ன பேசிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும் இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்களால் தான் திமுக தேய்ச்சது அப்படின்னு சொல்லும்போது திமுக நீங்கள் தேய்ச்சிருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இவர்கள் மீதான வேறு ஒரு பார்வையை காண்பிக்கிறது. ஆனால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நியாயம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா திமுக 234 தொகுதியிலையும் நான் தனியாகவே நிற்கலாம்ல, ஏன் நிற்கலை? அப்போ விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் இவங்களாம் தேவைப்படுறாங்கன்னு திமுகவுக்கு தெரிகிறது. அதன் காரணமாக திமுக தனித்து நிற்கலை. தமிழ்நாட்டில் தனிச்சு நின்ன கட்சி இல்லை, வெற்றி பெற்ற கட்சினா அது அதிமுக தான். அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா மேடம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வின் பண்ண காமிச்சாங்க, அது மாதிரி திமுக காமிச்சிருக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் கூடுதலாக எழுப்பியிருக்கிறார் ஆதவ அர்ஜுன். அப்போ முழுக்க முழுக்க எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் உரிமையையும் தரலை அப்படின்னா திமுகவுக்கு நல்லதல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் குறிவைத்து தன்னுடைய கருத்துகளால் அடித்திருக்கிறார் ஆதவ அர்ஜுன். என்ன பதில் சொல்ல போகிறது திமுக? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு தலையை சந்திக்கிறேன். வணக்கம்.